இந்தியாவிடம் போதுமான கச்சா எண்ணெய் சேமிப்பு வசதியும் தொடர்ச்சியான விநியோகத்திற்கான அமைப்பும் உள்ளது என்பதை நாட்டு மக்களுக்கு தாம் உறுதியளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதல் தொடர்பாக மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியா மேற்காசிய நாடுகளின் தலைவர்கள் மட்டுமின்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மூலம் இந்த பகுதியில் அமைதியை மீட்டெடுப்பதே இந்தியாவின் இலக்கு என்றும், பதற்றத்தை தணிப்பது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்தும் இந்தியா அனைவருடனும் பேசி வருவதாக தெரிவித்தார். வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற ஒரு சர்வதேச கடல் வழியில் ஏற்படும் தடைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த பிரதமர் மோடி, இந்த போர்க்காலத்திலும் இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு இந்தியா தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், தற்போதைய நெருக்கடி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் உலுக்கியுள்ளது என்றும், மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள இழப்பிலிருந்து உலகம் மீண்டு வர நீண்ட காலம் ஆகும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் இதன் தாக்கம் குறைந்தபட்சமாக இருப்பதை உறுதி செய்ய தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இருப்பை உறுதி செய்யவும் பணவீக்கத்தை கண்காணிக்கவும் 7 குழுக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாம் ஒரே ஒரு எரிபொருள் மூலத்தை மட்டுமே சார்ந்திருக்காமல் இருப்பதை உறுதி செய்து வரும் அரசு எல்பிஜி மட்டுமின்றி பிஎன்ஜி மீதும் கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.